சித்தமாகும். என் மனமே கலங்கிறதே, என் மனமே நீ கலங்கிறதே. எல்லையில்லா கிருபை சொல்லுமை காத்திரு, எல்லையில்லா கிருபை சொல்லுமை காத்திரு. என் மனமே நீ கலங்கிறதே. ரெண்டு பசங்க பேசினாங்க. ஒருத்தங்கன்னா எங்க அப்பா போயிடுவான், பஸ்ஸ கையாலே தள்ளி விட்டுருவாரு அப்படின்னா. என்ன சொன்னா, எங்க அப்பா பூர்ணா பஸ்ஸை தள்ளிடும் ஓடிடும். அது எப்படின்னா, எங்க அப்பா கண்டக்டர். அந்த அம்மாவுக்கு சாரீரம் இருக்குது, சரீரம் இருக்குது, அது கத்துது. நான் எங்க போவேன்? அந்த ஆலமரம் காத்துல சாஞ்சிடும். நானு உன் கை தட்டாளத்துக்கு இந்த அழுப்பு திருப்பி ஒரு குழு போறீங்க வச்சு செய்ய போறாங்க. அன்னைக்கு 42வது முழு இரவு எனக்கு அவங்க மாதிரிலாம் வேகமாலாம் பேச வராது. வீட்டில் அடிபட்டு 47 வருஷமா ஒரு மாதிரி பதமாயிட்டேன். எப்போ வந்தாலும் லிஸ்ட்டு வரும். எப்போ லிஸ்ட்டை காணும், பாட்டு லிஸ்ட்டு ஜீவு தேடி அலையும் மனிதனே, புது வாழ்வு உனக்கு இயேசு தருகிறார். உன்னை அதிசயமாய் நடத்தி சென்றிடுவார். வழுவாமல் கரங்கள் பிடித்து நடத்துவார். தேடி அலையும் மனிதனே, புது வாழ்வு உனக்கு இயேசு தருகிறார். உன்னை அதிசயமாய் நடத்தி சென்றுடுவார். வழுவாமல் கரங்கள் பிடித்து நடத்துவார். அடிச்சுவடுகள் வைத்து சென்றார், அடி எடுத்து நடந்து சென்றார். ஆதரவாய் கரம் கொடுப்பாரே. அடிச்சுவடுகள் வைத்து சென்றார், அடி எடுத்து நடந்து சென்றார். ஆதரவாய் கரம் கொடுப்பாரே. இனி யாரும் நமக்கு எதிரி இல்லையே, இனி யாரும் நமக்கு எதிரி இல்லையே. தேடி அலை மனிதனே, வாழ்வுனக்கு இயேசு தருகிறார். உன்னை அதிசயமாய் நடத்தி செல்வார். வழுவாமல் கரங்கள் பிடித்து நடத்துவார். Praise the Lord.
போய் லக்கா அடிச்சு நம்ம ப்ரைஸு வாங்கினாலும் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களை அனுப்புறீங்க. எதுக்கு அனுப்புறீங்க? நீங்க இது வீட்டில் பசங்க பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல, டீச்சராக மாட்டு மூழ்கிட்டோம். அப்படித்தான் இல்லையா? காரியத்தின் கதைத்தொகை என்ன? இத்தனை மாதங்கள், இத்தனை ஆண்டுகள், இத்தனை வாரங்கள், இத்தனை நாட்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம், ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். என்ன ரிசல்ட்? இதுவரைக்கும் என்னத்தை சாதிச்சிருக்கிறோம்? ஏதாவது ஒண்ணு ஆலயத்துக்கு சாட்சியம் சொல்லுவோம், அதெல்லாம் பாதி முழு கொஞ்சம் உண்மை மிக்ஸ் பண்ணி ஏன் ஒய் இருக்கு சரியா? அப்போ பவுல் சொல்றார், நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓட மாட்டேன். நான் ஓடினா என்ன பண்ணணும்? கண்டிப்பா பிரைஸ வாங்கணும். அதுக்கு என்ன அவசியம்? பயிற்சி அவசியம். மிலிட்டரிக்கு போனோம்னா அங்க கேப்டன் சொல்லிட்டாரு, பாகிஸ்தான்காரன் வந்துட்டான், எல்லாம் கிளம்பி போகடா, துப்பாக்கி தூக்கி வாங்கடா, ரெடியான்னு சொல்லிட்டான்னா கொஞ்சம் இருங்க ஐயா, நான் ட்ரெயினிங் எடுத்துட்டாங்க. அப்படியா? அப்படி எந்த மிலிட்டரிக்காரனா ட்ரெயினிங் எடுத்துட்டு போறானா? இல்ல. காரணம் என்ன? யுத்தம் நடக்கிறதோ இல்லையோ, சண்டை நடக்கிறதோ இல்லையோ, அவன் தினமும் பயிற்சி பெறுகிறான். ஆமா சொல்றாங்க. அதனால் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் முறையான பயிற்சி. உங்களுக்கு ஒரு பாட்டு வச்சுருக்கேன். அப்போ முறையான பயிற்சி, தொடர்ந்து பயிற்சி இருக்காங்க இல்லையா? அவங்க கிறிஸ்து இயேசுக்குள் வெற்றி சிறக்கப்படுகிற ஆண்டவர். ஆமென் சொல்லலாம். வாழ்க்கையில் எப்பவுமே வெற்றி தான் இல்லையா? எதையுமே ஆண்டவர் மேல வச்சுக்கல. நான் பொருளுக்கு மேல வச்சிருக்கேன், அது மூணு மேல வச்சிருக்கிறாரா? எதையுமே ஆண்டவர் மேல வச்சிருக்க, எல்லாம் இங்கதான் வச்சிருக்கிறாரு. கிட்ட இருக்குது பட்டமா, எட்டி பார்த்தா தெரியல. அப்ப நம்ம என்ன பார்க்கல? எட்டி பார்க்கல. அதான் இவ்வளவு நேரம் கத்தி உயிர் போற மாதிரி கத்தி 6 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுமான்னு 80 நிமிஷம் பிரசங்கம் பண்ணி இன்னொரு கூப்பிட மாட்டேன். அப்படிதான் சொல்லுவாங்க. சரியா? நான் செய்கிற காரியங்களை சரியாக செய்வேன் என்று சொன்னால் வெற்றி நிச்சயம். ஒரு ஆண்டு பிள்ளைகளுக்கு கல்வி அது ஒழுங்கா படிச்சுன்னா எக்ஸாம் பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே. நீட்டா இருந்தாங்கன்னா குட்டையா இருந்தாங்க வெற்றி நிச்சயம். ஆனா படிக்க வேண்டிய இடத்துல படிக்காம விட்டு கஷ்டத்துல 10 ரூபா கொழும்பு. எங்க அப்பா டீச்சர், வாத்தியாருக்குள்ள வேலி போனா சார், ப்ரொஃபஸர் வேற. சரியா? எங்க அம்மா சொல்லுவாங்க, பண்ற எருமை புள்ளைய பத்தி எருமான்னு. நீங்க தெரியுறீங்க, எந்த தாயாச்சும் புள்ளைய பேர் சொல்றீங்களா? என் நாய, பண்ணி, எருமை, குரங்கு. இது என்ன தெரியுது? உங்களெல்லாம் வேற சத்தியம் தெரிஞ்சிருக்கு. கரெக்டா சொல்றீங்க. ஏன்னா ஒரு வசனம் சொல்ல போன நீங்க பார்வை பண்ண பண்ணி பாருங்க. நமக்கு ஒரு எத்தனை பாரு, எத்தனை குமாரன்? அப்போ உலகத்துல பிறந்தது ஒரே ஒரு குழந்தை தான். அது யாரு? அப்ப மிச்சம் பிறந்தது என்ன கூப்பிடுறீங்களா? எருமை, பன்னி, குரங்கு, நாய். அப்ப இதுல இருந்து ஒரு முறை மட்டும் என் பொண்ணு நான் போயிட்டான், என் குரங்கு எடுத்தான், என் ஒய்ஃபு என் குரங்கு அப்படின்னா நான் குட்டி குரங்கு, நீ எப்ப அம்மா குரங்கு. அது கூட அவங்க சொல்றதே இல்லை. நான் நிச்சயம் இல்லாதவனாக விட மாட்டேன். இத்தனை ஆண்டுகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வெற்றி பெற்றவனாக அல்லது எல்லாமே பெற்றுக்கொண்டவனாக ஏன் என்னால வாழ முடியல? பெரிய டேங்க் தான், 200 லிட்டர் 200 கேலன் பிடிக்கூடிய டேங்க். ஏத்துறாங்க, தண்ணி ஃபுல் ஆயிடுச்சு. அது இல்லையா? ஃபுல் ஆயிடுச்சு.
கொஞ்ச நேரம் பார்த்தா பாதி தான் இருக்கு. ஐயோ நீ 200 கேலன் 100 கேலன் காலி வச்சு திருப்பி இன்னொரு வாங்கி ஊத்துறான். புள்ளாயிடுச்சு அல்லையா? அரை மணி நேரம் திருப்பி 100 கேலன் தான் இருக்குது. நீ எத்தனை 100 கேலன் ஊத்துனாலும் ஏன் தண்ணி நிக்கலங்கிற ஓட்டை எங்க இருக்குன்னு காமிக்கு. அந்த ஓட்டை ஒரு சின்ன ஓட்டையா இருக்கலாம், ரொம்ப சின்ன ஓட்டை. ஒரு குச்சியில துணியை சுத்தி அப்படி சொறி விட்டியன்னா தண்ணி நின்றோம். அதை விட்டுட்டு ஊத்துறான் 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 ஊத்துறான். ஒரு சின்ன ஓட்டை கூட உன் ஆசீர்வாத தொட்டியை பத்த வைக்கிறது. ஆசீர்வதிக்கிறவர் ஆசீர்வதிக்கிறவர் தான் சொல்லுகிறோம். அப்புறம் நமக்கு உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு யோசிக்கிறேன். மூடி விட்டா யோசிக்கிறேன். நான் எந்த நாளும் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையோ, நான் மாட்டிக்கிறேன்னா நல்லா ஞாபகம் ஒழுங்கா இருந்தேன், நிம்மதியா இருந்தேன். என் அப்பா அம்மாவா இவன் வீட்டுக்கு அடக்க மாட்டேங்கிறான், ஊருக்கு கால் கட்டு போனது தீர்மானம் பண்ண. என்ன கட்டு? கால் கட்டு. ஒரு பொண்ணு கொண்டு நிறுத்தி என் கையில பாஸ்டர் கயிறு கொடுத்தாரு. என்ன கட்டு கட்ட? கால் கட்டு போட. காலுக்கு ஒரு கழுத்துக்கு வித்தியாசம், நம்ம கழுத்து கட்டுட்டேன். பாடுவாங்க பசங்களே, அப்படி யாருன்னா பொண்ணு கொண்டு நிறுத்தினாங்கன்னா கயிறு எடுத்து உன் காலை கட்டிக்கும். அவ கழுத்துல கட்டாது, பெட்டர். அவளை பார்த்து தப்பிக்கிட்டு ஆனா விளையாட்டு தரமாகவே பல ஆண்டுகளை கடத்திட்டோம். அந்த உண்மையான மகிழ்ச்சியும் சந்தோஷம் ஏன் என் வாழ்க்கையில் கிடைக்கல? அடிக்கடி சொல்லுவாங்க, சிரிச்சு சிரிச்சு வரலாம், மகிழ்ச்சி இங்கேயே இருந்துடும் நினைக்கிறேன். ஒரு முறை தொலைக்காட்சியிலே நான் ஒரு காணொலியை பார்த்து கொண்டிருந்தேன். மறைந்த டிஜஸ் தன்னுடைய மகன் பால்கரன் அவர்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போறாரு. அந்த வீடியோவில் காட்டுறாங்க. அவர் திடீர்னு ஆண்டவர் அடக்கம் பண்ண தலையில உள்ள நுழையிறார். விசுவாசி இங்க பாருங்க, இங்க ஆவியோட பசங்க இங்கேயோ இருந்துதாப்பா நினைக்கிறாரு. அந்த நேரம் பார்த்தா அதை நான் பார்க்க, அதுக்கு நான் ஒரு கமெண்ட் போட, அது பெரிய பிரச்சனையா போயிடுச்சு. நான் என்ன கமெண்ட் போட்டேன்? ஏசுநாதர் 3 நாள் அங்க இருக்க முடியாம வெளியே வந்துட்டாரு, நீ ஏன்டா அங்கேயே இருக்கு நினைக்கிறேன். மோளம் வருது. நான் வெற்றி பெறணையா, அதுக்கு என்ன செய்வது? என் வெற்றியை தடுக்கிற காரியங்கள் என்ன? அப்படின்னா நான் பெற்றுக்கொள்ள போகிற என்னுடைய பரிசு, கடவுள் கொடுக்குற அந்த பரிசு, அந்த ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அது எங்க இருக்கு? வாழ்க்கை சகல ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறவர். ஆமென் சொல்லலாமா? அப்ப ஆசீர்வாதம் எங்க இருக்குது? என்கிட்ட இருக்கு, பூமியில் இங்கதான் இருக்கு, என் பக்கத்திலேயே இருக்கு. என் பக்கத்துல இருக்குது, என் கூட இருக்கு, எனக்குள்ள இருக்கு. அதே நான் சரிங்க. ஆகினால இந்த முழுமையான ஆசீர்வாதங்கள், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் இல்லையா? அப்படின்னா ஏன் அதை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், அதை தடுக்கிற கருத்து என்ன பண்ணணும்? நான் யார்? ஜி மைனஸ் நீ யார்? பின்னாடி வந்துருக்கேன். மரியாதையா ஒரு மணிக்கு முடிச்சு. ஓகே, முடிச்சு. பேமெண்ட் நான் தான் கொடுக்க போறேன். முடிச்சிடு. தாயாரின் வயிற்றில் உருவான கைத்தது 2 பேர் இடம் ரொம்ப தட்டுகிறாங்க. நீங்க வாலிபு கம்பெனி
கீபோர்டு பேடு தப்பலாம் அப்படியே ஒரு அமுக்கு ஏற்கனவே ஊர்ல இருக்கிறவங்க காத்துறாங்க, ஒரு மோட சத்தம் கேட்குது, அதுக்கு வாய்ஸ் மைக்கா இருக்கு. தாயாரின் வயிற்றில் உருவான முதல் என்னை தமக்காக தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்தீ. தாயாரின் வயிற்றில் உருவான முதல் என்னை தமக்காக தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்தீ. ஒரு தகப்பனை போல் என்னை சுமந்தவரை தினம் தழுவிடுவேன். சிறு பிள்ளையை போல் மார்போடு அணைத்தாரை பாடிடுவேன். முழு மனதோடு சேர்ந்தாரை புதித்திடுவேன். நான் நடந்து வந்த பாதையெல்லாம் என்னை சுமந்து வந்த இயேசுவே. வழிமாறி ஓடி ஒரு ஓடத்திலே கொஞ்சம் இளைப்பாற நினைத்தேன் அடித்தளத்திலே. வழிமாறி ஓடி ஒரு ஓடத்திலே கொஞ்சம் இளைப்பாற நினைத்தேன் அடித்தளத்திலே. வடக்கரம் கொடுத்து என்னை எடுத்து மீன் வயிற்றிலும் கணிதம் கொடுத்து அழியாது காப்பரை பாடிடுவேன். வழி விலகாது மீட்டவரை துதித்திடுவேன். நான் கடந்து வந்த பாதையிலெல்லாம் என்னை சுமந்து வந்த இயேசுவே. கடந்த கால பாவங்களெல்லாம் கொடுத்து சுமந்து தீர்த்த நேசரே. கடந்த கால பாவங்களெல்லாம் கொடுத்து சுமந்து தீர்த்த நேசரே. கொஞ்சம் அந்த பாதை மேற்க இதுதான் கொட்டினே இருக்குது. மேல் படிக்கு போனோம்னா கீழ்படியில கால் வச்சா நீ மேல போக முடியாதுல்ல. மேற்படி போது எந்த படியில கால் வைக்கணும்? இல்ல நான் மேல வைக்கணும் நட்பு. நீ நிறைய பேர் உருண்டு கீழே காரணம் என்ன? ஆண்டு வார்த்தை கவனிப்பீங்க. இந்த யோனான்னு வார்த்தை அவன் பண்ண அவன் சத்தத்தை பிரச்சனை கொண்டு போயிடும். எங்க போக சொன்னாரு? நினிவே போக சொன்னாரு. இது எங்க போனா? ஜஸ்ட் ஆப்போசிட். பயணம் நாங்க பட்ட பாடு இருக்குது கேளு. நேரம் அப்படி வந்துட்டோம். பேரப்பாங்க போயிட்டு உள்ள வந்துட்டோம். கிட்ட வந்த பிறகு அவங்க எதிர்க்க காரில் வரலாம். சார் ரோடை வெட்டிக்கிறாங்க, இப்படி போடுறான். ஒழுங்கா திருவள்ளூர் போயிட்டு அவங்க போயிருக்கலாம். சில நேரத்தில் மிஸ்டேக் பண்ணுவாங்க. நினைவு போடாதா இவன் இப்படி போக சொன்னா, அவன் இப்படி கிழக்கு போக சொன்னா இவன் மேற்க போயிட்டான். ஒழுங்கா கொஞ்ச நாள் நடந்து போயிட்டு இருப்பாங்க. இப்ப எங்க விட்டாரு? ரொம்ப தூரத்துக்கு விட்டார். அப்புறம் கஷ்டப்பட்டு வரணும். கடவுள் சொன்னாலும் டக்குன்னு கீழ் பண்ணிடணும். சரியா? யோனா கப்பல் என்ன பண்ணுறான்? பயணம் பண்ணுறான். ஒரே பிரச்சனை, அல்ல அடிக்குது, கடல் கொந்தளிக்குது. கடல்ல பிரச்சனை. இந்த மார்மீகெல்லாம் பாக்குறாங்க. எங்க பிரச்சனை? கடல்ல பிரச்சனை. அது என்ன படுதுன்னு யோசனை பண்ணாங்க. சாமான்லாம் தூக்கி உள்ள கொட்டுறாங்க கடல்ல. எங்க ஏன் இருக்கிற ஜாமான்லாம் தூக்கி சுமையெல்லாம் தூக்கி கடல் போட்டா கடல் பிரச்சனை ஆணைங்களும் நினைச்சான். அவ்வளோ கொந்தளிப்பு பிரச்சனை எங்க படுத்துருக்குது? கப்பல்ல படுத்துருக்கு. பிரச்சனை கப்பல் இருக்குதா கடல்ல இருக்குதா? கப்பல் இருக்குது. இவன் வந்து எங்க தூக்கி போட்டுக்கிறான் சாமான? கடல் போட்டுக்கிறான். பிரச்சனை தீருமா? அப்போ என் வாழ்க்கையில பிரச்சனை எதுன்னு கண்டுபிடிச்சு அதை என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். என் பிள்ளை நல்ல பார்த்தோம், அதுதான் அதுவும் சண்டை என் பிள்ளை கெட்டுச்சு. நம்ம கணிப்பே தப்பா இருக்குதுங்க.
அதான் இளையராஜா ஒரு பாட்டு பாடாது, போடா போடா புண்ணாக்கு. இதெல்லாம் கரெக்டா வச்சிருக்கீங்க. சினிமா படம் கரெக்டா டானுக்கு சரியா? சரி, இப்போ பிரச்சனை தீரணும்னா யோனா எங்க போனோம்? கடலுக்குள் போனா பிரச்சனை தீர்ந்துடும். இது மாதவி தெரிஞ்சதோ இல்லையோ, யோனாவுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம எங்க போனோம்? கடலுக்கு போனோம்ல, மேல வந்து நின்று எகிரி குதிக்க வேண்டியதுதானே. அவன் எப்படியோ கடலுக்குள் போகணும், எகிரி குதிக்க வேண்டியதுதானே. அப்படியே பானம் பார்த்து ஆகணும். அவன் அப்படி அப்பட்டமான செஞ்சு பானம் பார்க்க ஆளவன். நான் சொல்றேன், என்னை தூக்கி கடலில் போட்டு விடுங்க. ஏன் அவனுக்கு பாவம் பழி வந்து சேரணும். எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு 2 கண்ணு போனோம். அப்படியே பானம் பார்த்து பார்த்தே இல்லை. நான் மனுஷன் அவன். இதுல ஒரு கடவுள் ஊழியக்காரர் என்ன வேணாம்னா, இப்ப கடவுள் நம்பர் தான், கடவுள் ஊழியக்காரர் நம்பர் தான் ஒரு பிரச்சனை வருது. ஒரு நாள் ஒரு மீட்டிங் எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க, வெள்ளிக்கிழமை. ஏன்னா நைட்டு டின்னருக்கு அவங்க வீட்டில் சாப்பாடு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்க கத்தோலிக்க மக்கள், ஆனால் என் பாட்டு ரொம்ப இஷ்டம் அவங்களுக்கு. நான் உட்காந்துக்கிறேன், எனக்கு ஏவல் பிரியாணி ரொம்ப இஷ்டம், நமக்கு பிடிக்காது. நம்பலாம் மா ஆடு, அது பேர் என்ன? மா ஆடு. ஆடு அதான் மா ஆடு ரொம்ப இஷ்டம் எனக்கு. செல்ஃபி இஷ்டம். என்ன டைனிங் டேபிள் உட்கார வச்சு புதுசு கொஞ்சம் புதுசு புதுசு பேசுகிறாங்க. காது ரொம்ப பெருசாச்சா, யாருமா பேசுவாங்க. அப்படிப்பா பாடம் பார்க்கலாம் காது புதுசம் கொஞ்சம் பேசிக்கிறேன். ஐயா உட்கார வச்சுருக்கோம். ஐயாவுக்கு கவுச்சி தான் பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சாமிக்கு கவுச்சி ஆகாத, என்ன பண்ணிட்டேன்? ஐயாவை தோத்துருந்தா சாமியை தோத்துருந்தா, சாமி கூட தோத்திடலாம், ஐயாவை தோற்றவே முடியாது. அப்படின்னா நீ படுத்த ஏன்னா சாமி பட்ட மஞ்சள் தூக்கி போட்டு முடியுமா? அதான் இந்த வாழ்க்கையில நான் யாரை நம்பி கொண்டிருக்கிறேன், வெற்றிக்கு எதை செய்து கொண்டிருக்கேன்னு ஒரு விவசாயம் இல்லாம இத்தனை வருஷம் ஓட்டாங்க. ஏதப்படா வெள்ளத்தை திரும்பிட்ட வீடியோ போனப்பா. ஒரு திருமணத்திற்கு தென்னிந்திய திருச்சபை ஆயர் அவர்கள் பக்கமா பேசணும், ராத்ரி பேசக்கூடாது, கொஞ்சம் பக்குவமாக பேசுறேன். ஐயர் காலையில் கல்யாணம், அண்ணே நீங்களே பிரசனம் பண்ணுறீங்களா அப்படின்னாரு ஐயர். ஐயா நீ தான் ஐயரை பிரசனம் பண்ண, நான் சும்மா கல்யாணத்துக்கு இல்லை நீ பிரசனம் பண்ண. என்ன பிரசனம் பண்ண கேட்டேன். மனநல வாழ்த்தி பேசு. என்னத்தான் வாழ்க்கிறது? பல்லாண்டு 1100 ஆண்டு வாழ்க்கை பேசணும். அதெல்லாம் முடியாது ஐயர். ஏன்னு கேட்டாரு. இன்னைக்கு சாயந்தரம் ஒரு சர்ச்சில் பேச போறேன். அதான் இன்றைக்கு இரவையாவது வந்தாலும் இருப்பான், நீ காத்து நீ தயாராக இருக்கிற என்ன பிரசவம் பண்ண போறேன். இன்னைக்கு நைட்டே ஆண்டு வர போறான்னு சொல்லி பிரசவம் பண்ண போறேன். மனநல பார்த்து பல்லாண்டு 1100 ஆண்டு வாழ்க்கை பண்ண பொய்யா தானே இருக்கும். நம்ம ஊழியத்துக்கு பேர் என்ன? இயேசுவே எப்போ வரலாம்? எப்போ வரலாம்? நீங்க வேற அந்த மாதிரி நல்லா சொல்ற, நல்லா வாழுங்கோ, நீ வாழுங்கோ, உயருங்கோ, மேல போங்கோ, அப்படி தூக்கி வையுங்கோ. எல்லாத்தையும் தூக்கி வச்சு நைட் வந்துட்டாரு, நான் என்ன பண்ணுவேன் இல்லையா? அதான் நான் சொன்னேன், கர்த்தர் உனக்கு கொடுத்த நாள் வரைக்கும் நீ சந்தோஷமா. ஆமாம் சொல்லமா? கர்த்தர் உனக்கு கொடுத்த நாள் வரைக்கும் என்னைக்கு வரணுது தெரியாது. எனக்கு கொஞ்சம் அடிக்கடி சொல்லலாம், திட்டுவா, சண்டை போடுவாங்க. ஏன் நீ என் உயிரை எடுக்கிறீங்க? நான் வெளியூருக்கு போனா, நான் செத்துறேன்னா அங்கே பிடிச்சிடுவாங்களே, என்ன பண்ணீங்க கேட்டா, நீ எங்க செத்தாலும் போனா இவங்க வரணும், நாங்க மேல விழுந்து அழுகணும், என்னை உயிரா நிக்க வச்சு நீ பணமா வரணும், மேல வந்து அழுகணும். நாங்க அது எவ்வளவு மேலு. என் மச்சிட்டு சொன்னான், அக்கா மாமா செத்தாருன்னா நான் மேல வந்து அழுவேன், நீ சந்தேகப்படக்கூடாது. மச்சின் கொஞ்சம் கவனமா இருக்காங்க.
என்ன வாழ்க்கை இது? வாழ விட சந்தோஷமா வாழலாம். இந்த இஞ்சி தின்ன சத்தியமா நம்ம சொல்ல வரல. இஞ்சி தின்ன குழந்தைங்களும் சொல்ல வரல. அவசரப்பட்டு உண்மையை ஒத்துக்கிறீங்க. நம்ம மனுஷாலியா ஆமென் சொல்லலாமா? உன்னதங்களுக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் நம்மளை வச்சு அமைக்க வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அதை பார்க்கிற மனக்கண்ணியை தந்து கொடுக்கிறார். அதை பார்க்கிற மனக்கண் எனக்கு வேணும். எப்ப பார்த்தாலும் இந்த சொன்ன மாதிரி தூசு குப்பை ஆண்டு தூசி ஆண்டு குப்பை என்ன ஆகணும். இந்த தூசி குப்பையெல்லாம் பெருக்கி வெளியே தரணும். நமக்கு தூசி குப்பை தான் வேண்டாம். நான் யார் தெரியுமா? ஏமா ஏமா பாடாத ராகவனே ஒளிராத தீபமானே விடியாத இரவானே முடியாத கதையானே எனது நிழலும் என்னை ஒதுக்கிட எனது நிலை என்னவென்று நான் காணவே என் கால்கள் என் பாதை என் தீபம் என் தெய்வம் என் நாளும் என் வேதனை கீதமே என் மனம் எங்கும் நீண்டிருக்கும் என் சிந்தையிலே உறைந்திருக்கும் என் மனம் எங்கும் நீண்டிருக்கும் என் சிந்தையிலே உறைந்திருக்கும் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இதய கோடி வராத தேடி வர தூத பாடி மகிழ இதய கோடி வராத தேடி வர தூத பாடி மகிழ உன்னோடு கண்பாட உன்னோடு கொண்டாட என்றென்றும் மண்ணில் சமாதானமே உன்னோடு கண்பாட உன்னோடு கொண்டாட என்றென்றும் மண்ணில் சமாதானமே மனம் எங்கும் நிறைந்திருக்கும் சிந்தையிலே உறைந்திருக்கும் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் கடல் மீது மழையானே காரகத்தின் நிலவானே கடல் மீது மழையானே காரகத்தின் நிலவானே நீட்டாத சீமையானே எழுதாத கவியானே சுமக்க முடியாத சோக சுமைகள் விளக்கும்படி என்னவென்று சொன்னாலும் மாறாது சொல்லாமல் ஆறாது கொண்டாட வாழ்ந்த செம்மாறவே சொன்னாலும் மாறாது சொல்லாமல் ஆறாது கொண்டாட வாழ்ந்த செம்மாறவே நமக்கும் இருக்கும் நமக்கும் இருக்கும் சிந்தையிலே இருக்கும் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் என் பிரச்சனை தீர நான் என்ன செய்ய வேண்டும் யாரை நாட வேண்டும் அது யோசனை பண்ணி ஒரு சின்ன ஒரு குறிப்பு மாத்திரம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசி 1 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நான் இருக்கிற நிலை என்ன வாசிங்கள். 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 1 தீமோத்தேயு. இப்பதான் கழுவி ஊத்திச்சு அபிகள் ஆம்பளைங்களுக்கு சொர்ணியா வர மாட்டேன். அப்ப கூட சரி என்னப்பா நீங்க ரெடியா இருக்கீங்களா? 1 2 3 சொல்லுவேன். ஆண்களா பெண்களா யார் படிக்க போறாங்க ரெடியா? ரெடி 1 2 சொல்லுவேன். ரெடியா? 1 3 உங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க. என்ன ஆராய்ச்சி? ஒன்றுக்கு அப்புறம் 2 வருஷம் இந்த ஆராய்ச்சி தேவையா? குடும்பத்துல குழப்பத்துக்கு காரணம் என்ன? தேவையில்லாத எப்படியா இந்த ஆராய்ச்சியால தான் இருக்குதே கொண்டு விட்டுருக்காங்க. பக்கத்துல இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பெற முடியாத காரணம் என்ன? வாசிங்க
2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாரையும் எல்லாரையும்னா எல்லாரையும் மீட்கும் பொருளாக. மீட்கும்னா எதை மீட்பாங்க? கரெக்டா வந்துட்டார். நம்ம தமிழ்நாட்டு ஜனங்களுடைய முக்காவாசி வருமானம் 2 கடைக்கு போகுது. ஒரு மார்வாடி கடை, இன்னொன்னு சாரை. கரெக்டா சொல்றேன், தெளிவா கரெக்ட். இந்த 2 கடை இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த இந்திய தேசத்தை அசிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அப்படின்னா ஏன் நான் மீட்கப்பட வேண்டும்? இல்லைன்னா முடிவு. நான் மீட்கப்பட வேண்டாம், அதான் நோட் சொல்றான். முழுவிட போதே அநேகரை மீட்க வேண்டிய சூழ்நிலை இப்போ சமுதாயம் இருக்கு. நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன். எதில் மூழ்கிறேன்? கவலையில் மூழ்கிறேன், கஷ்டத்தில் மூழ்கிறேன், கண்ணீர் மூழ்கிறேன். நீ எந்த நிலையில மூழ்கிற நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை மீட்கிற ஒருவர் இருக்கிறார். அநேகரை மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த என்ன பண்றது? நான் கேட்டுக்கிறது பின்னமா கை கொடுத்துடு, என்னமா பேண்ட் ஷர்ட் தான் போடுவாங்க, புதிய வாழ சொல்லி கொடுத்துருவாங்க. சரியா? அப்போ அநேகரை மீட்கும் பொருளாக தன்னை கொடுக்கிறதுக்கும் ஒப்பு கொடுக்குற வித்தியாசம். கொடுப்பதற்கும் கொடுங்க கொடுத்துட்டாங்க, திருப்பி கொடுத்தேன். ஆனா நான் ஏன் பாய்க்க வச்சுனா என்ன பண்ணி வச்சிருக்கேன்? ஒப்பு கொடுத்துச்சுன்னா இல்லையா? சரியா? அப்போ கொடுப்பதற்கும் ஒப்பு கொடுப்பதற்கும் என்ன வித்தியாசம்? என்ன? கொடுப்பவர்கள் திருப்பி வாங்கிக்குவாங்க, ஆனா ஒப்பு கொடுத்தது திருப்பி யாரும். அப்ப தன்னையே ஒப்பு கொடுத்த ஆண்டவர் அவர் நெகிட வந்துட்டாரு, திருப்பி விடுவாரா? கூட இருக்கிறாங்க. இப்ப என் கூட அவர் இருக்கும் பொழுது நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் கவலைப்படணும்? அப்படி என்னோடு கூட இருக்கிறார் என்று நம்புகிற நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கேன். துதிகளின் நடுவில் உலவிடும் தேவன் துதிகளையே விரும்பிடுவார், துதித்தால் மனம் இறங்கிடுவார். சரி பலமா? துதிகளின் நடுவில் உலவிடும் தேவன், துதிகளின் நடுவில் உலவிடும் தேவன் துதிகளையே விரும்பிடுவார், துதித்தால் மனம் இறங்கிடுவார். துதிகளின் நடுவில் உலவிடும் தேவன். என்ன பேர் சொல்லி அழைப்பார், மகனே என்ன பேர் சொல்லி அழைப்பார்,
சரியா? அப்ப என் வாழ்க்கையில நான் அடைய வேண்டிய லக்கை அடைய முடியாது தடுக்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்ப இந்த வாழ்க்கை பயணத்துல நான் விட்டு விட வேண்டிய சில காரியங்கள் உங்களுக்கு வசனம் ரெஃபரன்ஸ் நல்லா தெரியும். ரோமர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இந்த ரோசம் அவங்க இது சண்டை குழம்புங்க. இந்த ரோமாபுரி பட்டணம் என்பது ரொம்ப அந்த நாட்டில தலைமை நகரம், தலைநகரம். கிரேக்கர்களுக்கும் ரோமர்களுக்கும் அதான் தலைநகரம். அந்த யூதருடைய அரசாட்சி கொஞ்சம் கொஞ்சமா கரைந்து போனதுனால ரோமர்கள் யூதையாக குடிச்சிட்டாங்க. அப்ப அந்த ரோமருடைய பிரதிநிதியாக தான் ஏரோது பிலாத்து எல்லாம் அரசாட்சி செய்து கொண்டிருக்காங்க. அப்படி அந்த தலைநகராகிய அந்த ரோமாபுரி இருந்த திருச்சபை மக்களுக்கு பவுல் கடிதம் எழுதுகிறான். அப்ப சொல்றான், வாசிங்க. பிரச்சனை இல்லை. அதாவது சத்தியமா சொல்றக்கா, நம்ம நிறைய உண்மை பேசுறோம் இல்ல? சொல்லுங்க, ரொம்ப உண்மை பேசுறோம் சொல்லுங்க. உண்மையா வாயத்தான் பொய், வாயத்தான் பொய் பேசுறாங்க. ஆனா உண்மை பேசுகிறேன் அப்படிங்கிறதுல அது நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் உண்மை பேசுறேன். கல்யாணத்துல போடுவாங்க நோட்டீஸ், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அடப்பாரிங்க, கர்த்தராலே வந்தது. உன்னை இவனே தேடிக்குவான், இல்லை அவங்க 7 செருக்கு தேடி கர்த்தர் மேல் பாவி போட்டுவான். அதெல்லாம் பொய். சரி, எனக்கு 17 வயசு ஆகுது. நான் பொய் சொல்லமா? நான் உண்மைதான் சொல்றேன். 1 7 உங்களுக்கு 7 தெரிஞ்சா அது ஞாபகம் இருப்பா? உங்களுக்கு 7 தெரியுது, எனக்கு 17 தான் தெரியுது. பார்வை சரியில்லை இல்ல? இது பார்வை சரியா இருக்கும். அப்ப எனக்கு 1 வயசு இருக்கும்போது எங்க அம்மா, நான் ரொம்ப அழகா இருப்பேன் சின்ன வயசு. சத்தியமா சொல்லுவேன், நான் பொய் சொல்லுவேன். ரொம்ப அழகா இருப்பேன். என் அழகு பார்த்தா என் பத்தி லவ் பண்ணிக்கிறான்னு பண்ணிக்கலாம். எப்படி இருந்த நானே அந்த ரகசியம் தான் சொல்றேன். எப்படி யாங்க 1 வயசுல என்ன கால் மேல படுக்க வச்சுட்டு எங்க அம்மா பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு? நிலா நிலா வாழ்வா நில்லாமல் வெடிவா பாக்குறேன். நிலா நிலா வாழ்வா நில்லாமல் வெடிவா. 71 வயசு ஆகுது, இன்னும் நல்லா கீழே. அப்ப எங்க அம்மா என்ன சொல்லி கொடுக்குறாங்க? 1 வயசு பிள்ளைக்கு பொய் சொல்லி கொடுக்குறீங்க. நீ எப்படி அந்த பிள்ளை வாழ்க்கையில மெய் வரா? மிக்ஸ் பண்றானுங்க. ஏதோ அந்த பொண்ணுங்க சொல்றாங்க ஐ லவ் யூன்னு வானுங்க. அந்த அத்தனை தெரியல. ஆனா பவுல் சொல்றான், நான் உண்மை சொல்லுகிறேன் என்பது ரொம்ப ஈஸியா சொல்லிடுறாங்க. ஆனா நான் பொய் சொல்லுவதில்லை என்று தைரியமா சொல்றாங்க. முடியுதா? நான் பொய்யே பேசுறதுன்னு சொல்றோமா? அந்த சத்தம் அறிய சொல்லணும். இப்பதான் உண்மையை பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்போ நான் உண்மை பேசுறேன்னு சொல்றது தயவுசெய்து சொல்லி ஏமாத்தேன். பவுலுக்கு என்ன சொல்லணும்? நான் பொய் சொல்ல. இப்ப ஆண்டவர் வந்து உண்மை பேசுற ஆளுங்க தேவையில்லை, பொய் பேசாத ஆளுங்க தேவை. ஆமான்னு சொல்றீங்களா? அப்போ என்ன செய்யுது? சின்ன வயசுல இருந்தே கடைசி சாவர காலம் வரைக்கும் இந்த பொய். கொஞ்ச நாளைக்கு கூட எனக்கு ஒரு ஆறுதல் கொடுத்து கூப்பிட்டுருந்தாங்க. கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் அப்படின்னு நோட்ஸ்ல போட்டுருச்சு. எனக்கு அதனால யாரும் தெரியாது. நோட்ஸ் தான் பார்த்தேன், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தாலும் ஒரு பரிசுத்தவான் போவதற்கு சொல்லிட்டு ஒரு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த ஊருக்கு ஒரு சாட்சியாக இருந்தவரை, இந்த குடும்பத்துக்கு சாட்சியா இருந்தவரை என்ன பாசல சண்டை பிடிச்சிருந்தாரு. அந்த குஸ்தி சத்தம் கர்த்தருக்குள் நித்திரை அடைக்கலாம்.
பரிசுத்தமான கதை என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்படி வேடிக்கையான வாழ்க்கை. அவன் சொல்றான், நான் பொய் பேசுவேன், ஏன்னா நான் மீட்கப்பட்டவன். ரோமர் பாருங்க, அநேகரை மீட்கும் பொருளாக இல்லையா? தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 2:2 அநேகரை மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த நம்ம இயேசுவை ஆண்டவருக்கு முன்னாடி பாடி இருந்தோம். இப்போ மனுஷன் நீங்க அதை கொடுங்க. அது என்ன பண்ண நம்புவீங்க? நான் நல்லவன் சொல்றேன், நான் நல்லவன்ப்பா, ஐயோ நான் நல்லவன் சத்தியமா நம்புவோம் அப்படின்னு சொன்னாலும் அது ரெண்டா தான் இருக்குது, பொய் தானே இருக்கு. அப்படியே நான் எனக்கு உண்மையை யார் சொல்லி கொடுப்பாங்க? தேடிதான் கண்டுபிடிக்கணும். இந்த உண்மை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமையில இருக்கு. ஒன்றும் பரிதாபம் இல்லை. ஆனா போக சொல்றேன், நான் பொய் பேசுவதில்லை. அந்த பொய் பேசாத மனுஷனா என்ன போவேன் பொருளுக்கு. ஏன்னா ரொம்ப பேருக்கு உண்மை எதுன்னு தெரியல. இந்த உலகத்துல சத்தியம் எது உண்மை எது என்று அலைந்து தெரிந்து கொண்ட உலகத்துல ஒரு குரல் ஓங்கி ஒலித்தது, நானே சத்தியம், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்படின்னா நான் பொய்யை கலைந்து விட்டா எனக்கு என்ன கிடைச்சிடும்? மெய் கிடைச்சிடும், உண்மை கிடைச்சிடும். சரியா? அப்போ என் வாழ்க்கையிலே உண்மையை நான் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு, உண்மையை பின்பற்ற முடியாதபடிக்கு இருக்குது என்ன? பொய். ஆண்டவரே, பொய் உதவுகள் கர்த்தருக்கு, பொய் உதவுகள் கர்த்தருக்கு. அப்ப இவ்வளவு நேரம் ஆராதனை பண்ணீங்க. We worship you, Lord. சரி, இப்ப நான் ஆராதனை பண்றேன். ஆனா பொய் பேசாதவங்க மாத்திரம் தான் எவ்வளவு சேர்ந்து பாடணும். சரியா? யாரெல்லாம் பொய் பேசலையோ மனசாட்சி நெஞ்ச கை வச்சிடும். மனசாட்சி கை வச்சு, ஆண்டவரே நான் பொய்யே பேசுறதுல ஆண்டவர் சொல்லிட்டு எவ்வளவு சேர்ந்து பாடுறேன். 2 கொடுப்பான். உம்மை ஆராதிப்பேன், துதிப்பேன், இன்னும் ஆர்ப்பரிப்பேன், கழிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், துதிப்பேன், நான் ஒண்டி பார்ப்பேன். புரிஞ்சிச்சுல? அப்படின்னா இந்த பொய் என்னை விட்டு அகற்றப்பட்டால்தான் மெய்யை நான் காக்க முடியும். வேலைதான் என் வாழ்க்கையில ஏன் தோல்வியேன்னு இவ்வளவு ட்ரை பண்ணி பார்க்கணும், முடியல. இந்த பொய்க்கு காரணம் என்னன்னா, ஏன் பொய் சொல்லுகிறோம்? அவசரத்துக்கு பொய் சொல்றோம். ஒரு அவசரத்துக்கு ஆண்கள் பேசுகிற இன்டர்நேஷனல் பொய் ஒண்ணு இருக்கு, பெண்கள் பேசுகிற இன்டர்நேஷனல் பொய் ஒண்ணு இருக்கு. ஆண்கள் பேசுகிற இன்டர்நேஷனல் பொய் தெரியுமா? இது வந்துனே கடை சாமி, நான் என்ன இருக்கீங்க கிட்ட. இது எல்லா ஆண்களும் பேசுற பொய். பெண்கள் பேசுற இன்டர்நேஷனல் பொய் ஒண்ணு தெரியுமா? காசு 5 நிமிஷம் ரெடியா இருந்தா நான் சங்கீதா ஏமா திரும்ப அடிச்சுட போறேன். என் கண்ணுக்கு அப்படிதான் தெரியுது. ஸ்டாலின் இருக்கு, சீவா வந்துங்களா இருக்கியா? கண்ணாடி போட்டு பாருங்க. ஏன்னா பொய்யே என்னை விட்டு விளக்க முடியல. நான் என்ன ஆராதனை பண்றது? இதையும் மீறி என் உள்ள ஒப்பிடுகிற காரணம் என்ன? நான் மீட்கப்பட்டேன். என்னை மீட்கும் பொருளாக தன்னையே ஒப்புவிட்டார். கொடுத்ததை ஒரு நாள் ஆண்டு என்ன பண்ண மாட்டாரு, திருப்பி எடுத்துக்க மாட்டார். நாம என்ன பண்றோம்? குத்து எடுத்துக்கோம். இல்ல எனக்கு வந்து பயமா இருக்கு. சர்டிபிகேட் போறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? சரியா? ஆனா நம்ம குடும்பத்துல, சமுதாயத்துல, நம்மளுடைய வாழ்க்கையில சொந்தம் என்று சொல்லி கொள்ள
ஒன்றுமில்லை என்று சொல்லி வந்ததெல்லாம் வரவில் வைத்தேன். எந்த சொந்தம் என்று சொல்லிக் கொண்டு வந்த சீடர் அள்ளி கொண்டு சென்றதெல்லாம் செலவில் வைத்தேன். அது வரவையில் அப்படிதான் வாழ்க்கை ஓடுது. சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள ஒன்றும் இல்லை என்று சொல்லி வந்ததெல்லாம் வரவில் வைத்தேன். சொந்தம் என்று சொல்லிக் கொண்டு வந்த சீடர் அள்ளி கொண்டு சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள ஒன்றும் இல்லை என்று சொல்லி வந்ததெல்லாம் வரவில் வைத்தேன். சொந்தம் என்று சொல்லிக் கொண்டு வந்த சீடர் அள்ளி கொண்டு வந்ததெல்லாம் செலவில் வைத்தேன். கதிரவன் கீழ் ஒரு தீங்கு கண்டேன், மனிதரின் மேல் அது பரவ கண்டேன். கதிரவன் கீழ் ஒரு தீங்கு கண்டேன், மனிதரின் மேல் அது பரவ கண்டேன். ஒருவன் விதைக்க அறுக்க, ஒருவன் உழைக்க, யாரோ கிடைக்க, மனிதனுக்குள் சஞ்சலங்கள் எழுத கண்டேன். ஒருவன் விதைக்க ஒருத்த வதிக்கிறான், இன்னொருத்த ஆட்சியில போயிடும். அது எல்லாமே ஏமாந்துக்கிறீங்க. நீங்கள் ஊழிய கிடைக்கிறது, நீங்கள் கோரிக்கைகளை பாருங்கள், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நீ கூட இவன் கொடுக்க மாட்டான், ஆட்சி கொடுப்பான். நீங்களும் அனுப்பி காணிக்க. நம்ம சபை, நம்ம விசுவாசிக்கு, நம்ம ஊழியம் இதுக்கு அனுப்ப மாட்டான். ஆசீர்வாதம் இல்லாம சபிக்கப்பட்டதா இருக்கிறோம். நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக சொல்லலாம். அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழக்காம இருக்கிறோம். அவர் கொடுத்த சுகத்தை இழக்காம இருக்கிறோம். ஆக கடவுள் தந்திருக்கிறத இழக்காம பார்த்து போதும் இல்லையா? எல்லாம் நல்லாதான் வச்சிருக்கிறாங்க. நல்லா இருக்கிறீங்க. அதான் ஒண்ணு எப்படி இருக்கு கொடுக்கிற மாதிரி நல்லாதான் இருக்கிறீங்க. என்ன குறைச்சல்? நான் நல்லாதான். என் வாயிலிருந்து நான் நல்லன்னு வரவே வராது. ஏன்? நான் நல்லா தான் இருக்கிறேன். எனக்குள்ளே இருக்கிற ஒரு லிஸ்ட் கொடுமா, அதை நான் செகண்ட் விஷயம். நீ எது கொடுக்க என்னடா பிடிக்காம இன்னும் பிடிச்சிக்கிறேன். பழம் பெரும் வாழினை கனவு கண்டேன். பழம் பெரும் வாழினை கனவு கண்டேன். வருடவன் ஆந்திரம் வாய்த்ததென்ன, குணம் கெட்ட மாந்தர்களின் இதமற்ற வார்த்தைகளால் மனம் தரும் மலர் கூட உள்ளாடி போனதென்ன. ஆக்சுவலா இந்த பாட்டை லவ் பேஜ் தான் எழுதுறேன். அதுக்கு எழுதுனா, குணங்கெட்ட மாதர்களின் இதமற்ற வார்த்தைகளால் பணம் தரும் மலர் கூட உள்ளாடி போனதென்ன. நான் பட்ட பாடலாம் போதும். ரெக்கார்டிங் பண்ணி பார்த்தா அவனே இவ்வளோ வரணும் அப்படின்னு அந்த சுரேஷ் சொன்னப்பதான் அந்த மாதர்கள் கூட நான் ஒரு இந்து போட்டு மாதர்கள் மாத்திட்டேன். அத்தனை மாறி போச்சு. வளம் தரும் வாழ்வினை கடவு கண்டே குணங்கெட்ட மாந்தர்களின் இதமற்ற வார்த்தைகளால் மனம் தரும் மனம் கூட குணங்கெட்ட மாந்தர்களின் இதமற்ற வார்த்தைகளால் மனம் தரும் மனம் கூட மலரிதழே மலைத்துளி போலே
கனி தரவே கனிச்செடியாவுங்கில் இணைந்திருந்தீர் கனியற்ற விஷக்கொடியாய் கருக்குள்ள உள்ளாய் கனியற்ற விஷக்கொடியாய் கருக்குள்ள உள்ளாய் ஒரு துளி அன்பு யார் தருவார் என்று வெளிப்பட்டது வந்துட்டதுலாம் சொன்னாங்க. நான் யாருக்கு தெரியல, என்னை எனக்கு இன்னும் புரியவில்லை, என்னை எனக்கு இன்னும் புரியவில்லை, தன்னை அறிந்தவர்கள் எவரும் இல்லை, என்னை எனக்கு இன்னும் தெரியவில்லை, தன்னை உணர்ந்தவர்கள் எவரும் இல்லை, என்னை எனக்கு கொடுத்த தன்னை தந்த எங்கள் இயேசுவை போல எவரும் இல்லை, என்னை எனக்கு கொடுத்த தன்னை தந்த எங்கள் இயேசுவை போல எவரும் இல்லை. நீயோ யோவான் 15:14 அழகா சொல்லிட்டார், நீ யாருன்னு. இன்னும் மாத்தானே நினைக்கிறீங்க, நீ வேற போமா. ஒரு வீட்டுல இயேசுவை ஏற்றுக் கொடுக்கலாம், ஒரு கரங்களை உயர்த்துங்க அப்படின்னா ஒருத்தர் வெள்ளக்கார ஒருத்தர் வெளியே முன்னாடி ஒருத்தர் கை தூக்குறான். நீ பாஸ்டர் தாங்க, ஆமா நீ ஏன்னா கை தூக்குறேன்னா, நான் கை தூக்குறதா என் கூட நம்ம கை தூக்குவாங்க, எது கை தூக்குறதா தெரிஞ்சு நம்ம எல்லாம் கை தட்டுவோம். ஒரு தூங்குறவங்களா கை தட்டுவோம், நான் வேகமா கை தட்டேன். திரும்பி பார்த்தேன், ஆமா மைக்கு என்ன கொடுக்குன்னா செத்துருண்டாங்க, என்கிட்ட என்ன உட்கார வச்சு இவங்களே பாடுப்பாங்க. உன்ன சொன்னமா நீ கோச்சு பாருங்க, இந்த அம்மா காரணம் தான் நான் திருப்பி போயாகும். ஒரு பிரேக் அம்மா, நான் இது வரைக்கும் இந்த மாதிரி டிரைவர் பார்த்தது. ஐயோ இந்த கார் ஸ்போர்ட்ஸ் கார், நான் ரேஸா ஓட்டுறேன். என்னை தெரிந்து கொண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லாமா, நான் தெரிந்து கொள்ளல. ஏன்னா என் மூளை சின்ன மூளை, ஏன்னா எதையும் என்ன பண்ண முடியாது, கணிக்க முடியாது, ஏன்னா கணிக்க முடியாதுங்க. அடுத்துக்கு முடிஞ்சு இருக்கிற ஆண்டவர் ஒரு மாணவர் சிங்காசனம், அவரை போய் நான் போய் கண்டுபிடிக்க முடியும். நான் கொசு கூட பரவாயில்ல. ஒரு முறை எனக்கு என் பஞ்சாயத்துக்கு சண்டை வந்துச்சு, மூளை அவனுக்கு இருக்குதுங்க, இருக்குது ஒரு மூளை, ஆனா உங்களுக்கு கொசு மூளை. நான் கூட நான் சொன்ன உங்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும் ஏன் கேட்டா, இன்னுமா முடிக்காம தெரியுங்க. சரியா முடிச்சாருங்க, நான் வீட்டுக்கு போவேனா. அப்ப நான் சொன்னேன், இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன், நான் ஒண்ணு நேர்ச்சிக்கிறேன்னு சொல்றாங்க சங்கீதா. ஒரு பொண்ணு, அது வாலிமான பொண்ணு என்ன பண்ணுங்க, அப்ப இங்கிலீஷ்ல சொல்லுங்க, இப்ப இங்கிலீஷ்ல சொல்லுங்க. நான் ஏதோ ரகசியம் பேசுறேன், நீங்க மூக்க விடுறீங்க. சொல்லுமா ஏமா இங்கிலீஷ்ல என்ன சொல்றது, இங்கிலீஷே தெரியாதா, நான் அப்படி கண்டிப்பா தமிழ் சொல்லுங்க. அப்ப இப்பதான் வாழ்க்கை ஓடுது இல்ல. ஊர்ல ஒரு 4 பேர் பேபி கொடுக்குன்னு வச்சுக்கோங்க, ஒன்று வீக் ஆகிடும். அப்போ டாக்டரோட போவீங்க. நீங்க இந்த ஊர்ல ஸ்பெஷல் டாக்டர் யாரு? அப்பு டாக்டர். ஒரு 4 நாளைக்கு பேபி ஆச்சுன்னா அப்பு டாக்டர் போறீங்க, அவர் என்ன ஏற்றுவாரு? குருக்கள் எப்படி ஏற்றுவாரு? வாயில ஊற்றுவாரு. எப்படி ஏற்றுவாரு? எங்க ஏற்றுவாரு? அப்போ அப்ப நேரம் பண்ணுவான்.
நார்மல் எத்தனை பைத்தியராஜுக்கும் போகணும். ஏன்னா மனுஷன் உடம்புல 2 குழா ஓடுது. ஒன்று தமனி, இது சிறை. தமனியில் ஓடுவது தூய்மையான ரத்தம், அது இருதயத்திலிருந்து வெளியே வருது. சிறை என்பது அசுத்த ரத்தத்தை இருதயத்துக்கு எடுத்துட்டு போகுது. இது தமனியா சரியான கண்டுபிடிச்சி சிறையில் ஏற்றணும். அப்பதான் என்ன பண்ணும், குளுக்கோஸ் மேலே ஏறும். தமிழில் எடுத்து வச்சுக்கோ, புஷ்டு வெளியே வந்துடும். இதெல்லாம் இவ்வளோ இருக்குதியா? டாக்டர்னா யாரு? நல்ல ரத்தத்தை ஓட்டு கெட்ட ரத்தத்தை ஓட்டு கண்டுபிடிக்கிறோம் தான். அந்த டாக்டர் அப்பு டாக்டர். சரி, ஊசி ஏற்றணும்னா ஒரே குத்து குத்தி ஒரே குத்து குத்தி ட்ரிப் ஏற்றுற டாக்டர் யாரா வளர்ந்துருக்காங்களா? 7-8 குத்தி ஏற்று வெட்டி சித்திரோடு பண்ணி அதுக்கு முதல்ல ஏத்துறாரு. ஆனா நம்ம பானமாக்கும் கொசு இருக்குது, மேலேயே பாரு மேலேயே டயக்னோஸ் பண்ணி ஒல்லியான ஆள் யாரு, குண்டான ஆள் யாரு, கருப்பான ஆள் யாரு, சிவப்பான ஆள் யாரு, அவன் உடம்புல நல்ல தேர்ந்த குழாயில் போது கெட்ட தேர்ந்த குழாயில் மேலேயே டயக்னோஸ் பண்ணி வந்து உட்காந்து குத்துன்னு தெரிய மாட்டேங்குது. குத்தி ரத்தத்தை ஊற்றிட்டு போயிட்டேன். இந்த கொசு மூல ஸ்பெஷல் மொழியா, அப்பு டாக்டர் ஸ்பெஷல் மொழி? யாரோட ஸ்பெஷல் மொழி? இந்த கொசு மூல எழுதிட்டு கண்டுபிடிச்சாங்க என் பொண்டாட்டி. அவளுக்கு பாரதத்தில் கொடுப்பானா 3 எதுவும் கொடுத்தேன். ட்ரை பண்ணி சாப்பிட்டு 3 சிந்தித்து செயல்படு. சிந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம். சிந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம். உழைப்போம் உழைப்போம் உயர்ந்திடுவோம். சிந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம். உழைப்போம் உழைப்போம் உயர்ந்திடுவோம். போறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள், திரும்பி வரும்போது 7 பேர் கூட்டு வரணும். ஏன்னா ஒரு நாள் எனக்கு பிசாசு வேட்டினாராம். அது போய் திரும்பி வரும்போது பொருளாத 7. சரியா? சிந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம். உழைப்போம் உழைப்போம் உயர்ந்திடுவோம். சிந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம். உழைப்போம் உழைப்போம் உயர்ந்திடுவோம். காலம் செல்லாது, இந்த உலகம் நிலைக்காது. காலம் செல்லாது, இந்த உலகம் நிலைக்காது. சிந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம். உழைப்போம் உழைப்போம் உயர்ந்திடுவோம். விருந்தாத்தே கூறுகளும் மனிதற்கு அருண்மனைதான். விருந்தாத்தே கூறுகளும் மனிதற்கு அருண்மனைதான். மனம் இருந்தால் மைனாவின் கூறுகளும் புள்ளிமாருக்கும் புகழிடம்தான். மனம் இருந்தால் மைனாவின் கூறுகளும் புள்ளிமாருக்கும் புகழிடம்தான். எடுத்தால் மனங்களும் பிடிப்பான் அழுவாமல் காத்திடுவான். எடுத்தால் மனங்களும் பிடிப்பான் அழுவாமல் காத்திடுவான். பெரும் கடமேல் நடப்போம், மலைகளை மிதிப்போம், அவருக்கு துணை இருப்பான். பெரும் கடமேல் நடப்போம், மலைகளை மிதிப்போம், அவருக்கு துணை இருப்பான். சிந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம். உழைப்போம் உழைப்போம் உயர்ந்திடுவோம். கட்டுகள் வேண்டும், விசுவாசம் இருந்தால் மலைகளை புரட்டிடலாம். கட்டுகள் வேண்டும், விசுவாசம் இருந்தால் மலைகளை புரட்டிடலாம். மனக்கண்களை திறந்தால் மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றிடலாம். மனக்கண்களை திறந்தால் மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றிடலாம்.
கவுந்துருவேன். ஏன் கவுந்துட்ட? சிக்னலை கவனிக்கல. யார் கொடுத்த சிக்னலு? ஆண்டவர் கொடுத்த சிக்னலு. சரியா? நீ என்ன ஃபாலோ பண்ற? நீ என்னை பின்பற்றி வர, நீ என்ன கஷ்டம்? அவர் என்ன சொன்னாரு? என்னை பின்பற்றி. ஆனா என்ன ப்ராப்ளம்னா, என்னை பின்பற்றி வான்னு சொல்லிட்டு எங்க போனார் ஆண்டவர்? கடைசி எங்க போய் நின்னாரு? நம்மளால அங்க போல, அங்க போல. ஒரு அம்மா பாட்டில் வாங்கி ஐயா கொடுத்துரு. அவர் ஜி பூம்பான்னு ஒரு வைன் பாட்டில் ஆயிடும். பச்சை தண்ணி ஏசுதார் செஞ்ச அற்புதம் ஒன்று சொல்லுன்னா, 5 மீன் 5000 இன்னொன்று சொல்லி பச்சை தண்ணியை ரசம் வைக்க திங்கிற சமாசாரம் தவிர்த்து வேற எதுவும் இவனுக்கு ஏசாருக்கு தெரியல. அவர் யார்? அநேகரை மீட்கும் பொருளாக தன்னை கொடுத்தவர். அதை மறந்தா முடிச்சேன். இயேசு கிறிஸ்து தருகிற ஆசீர்வாத பொருளத்தை பார்க்கறதா? இயேசு தருகிற ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். ஆசீர்வாதம் தருகிற இயேசு எனக்கு மொத்தமா வச்சுக்கலாம். ஃபுல்லா சில்லற பூச்சி பாடத்தின் தலைவரை சேர்ந்து இடைக்கெல்லாம் பிச்சைக்காரன் மேலத்தான் வீலுக்கு உள்ள பார்த்தா தோலுக்கு வாய் வரைக்கும் கிழியுது. உள்ள ஒண்ணு காணுமே. நான் ஒரு ஆஃபீஸ்ல, கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இந்த பிராமண பொண்ணுங்கெல்லாம் உன்னை பார்த்தா கொரோனா இருக்கிறாரு, எப்பவுமே சந்தோஷம் எப்படி இருக்கு? அது உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு. யார் அது? நான் வணங்குற கடவுள் உள்ள இருக்கிறாரு. நாம தான் கடவுளை வணங்குறோம். ஐயோ, நீங்க கடவுளுக்கு தெரியுமே, எனக்கு உயிர் கொடுத்த கடவுளுக்கு என்ன நான் கேட்டது சொல்ல. உயிர் கொடுத்த கடவுளுக்கு தான் கொடுக்குறான் மயில். மயில் அதான் சரியான தமிழ். முடினா கிரீடம் அர்த்தம். முடினா கிரீடம். அது நான் கவலைப்படுறேன். நான் கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படுகிறவன். ஏனென்றால் மனைவியானவர் தன் கணவனுக்கு கிரீடமா இருக்கிறான். அப்ப கிரீடம் இடம் சுத்தமா இருக்கணும். சரியா? அவன் நான் சொன்னேன் உயிர் கொடுப்பாங்க. போகும்போது அது யாருங்க ஜெர்கண்டி 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 கொஞ்சம் ஒத்தடி ஒத்தடிவாங்க. கொஞ்சம் எவ்வளோ படிச்சவங்க நமஸ்காரம் பண்ணிடுவாங்க. ஒத்தண்டி ஜெர்கண்டி நமஸ்காரம் டி. இந்த டி ஒன்று சேர்த்துக்கிறீங்க, ஒரு விருதி. அந்த டிக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். அந்த பொண்ணு சொன்னாங்க, மரியாதையான வார்த்தை தான் 4 நிமிஷம் அப்படின்னாங்க. என்னது மரியாதையான? அப்படி அடின்னு நீங்க சிரிக்கிறீங்க. அவங்க போட்டு கொஞ்சம் கவனிடா. யார் பேசாது? கந்தல்ல கஷ்டங்கள் நீக்கிடுவார், கந்தல்ல கஷ்டங்கள் நீக்கிடுவார், ஆண்கள் உச்சக்கெழுதி அனுப்பிடுவார். யாருக்கு அதை பூசுட்ட? நான் யார் தெரியுமா? ஏழைக்கு இருக்குபவன், கத்தருக்கு கடன் வாங்குறவங்க. நாங்க கடன் கொடுக்கிறவன். சொல்லுங்க கடன் கொடுப்போம். சொல்லுங்க கடன் கொடுப்போம். வாய் பார்த்தா நாங்களும் ஊரை சுற்றி கடன் வாங்கி வச்சுக்கிறோம். நான் கடன் கொடுக்குறோம், நம்பிக்கையே கிடையாது. அப்படித்தான் இருப்ப நீ. கடன் கொடுப்போம், கடன் கொடுப்போம். சொல்லுங்க வந்த பிறகு போகுது. கடன் கொடுப்போம், கத்தருக்கு கடன் கொடுப்போம், கடன் கொடுப்போம், கத்தருக்கு கடன் கொடுப்போம். எடைகளுக்கு இறங்கியங்கள் இயேசுவுக்கு கடன் கொடுப்போம், எடைகளுக்கு இறங்கியங்கள் இயேசுவுக்கு கடன் கொடுப்போம், கடன் கொடுப்போம், கத்தருக்கு கடன் கொடுப்போம். கவுத்து விட்டியாங்க. அவங்க ஒழுங்கா கவனிச்சா நீ கவனிக்கல. கட்டு பேமெண்ட் கட்டு, வேலை ஒழுங்கா செஞ்சா சம்பளம். அப்போ நான் கடவுள் வார்த்தை கீழ்ப்படி ஒழுங்கா நடந்தா
எனக்கு அப்படி பரிசு கொடுத்தாங்க. நீ ஏராளமா பண்ணிவிட்டு கேஸ் லான்ஸை கவுத்து விட்டு பேமெண்ட் ஒன்று கொடுத்தாரு. அப்படியானா என் வாழ்க்கையை நான் போய் வேணாம் உள்ளது உள்ளது தப்பு ஒத்துக்கணும். அன்னைக்கு என் ஒய்ஃப் நான் ரெண்டு பேரும் அப்போ மீட் பண்ணுறோம். ஒரு குழு வருது. என்ன பண்ணிட்டேன், அந்த புது ஜோறு உனக்கு என்ன வேணும் சொல்லு பாய்த்தாரேன் ஒன்று கூட ஒதுக்கு. ஏன்னா 7வது கேட்க போறான்னு சொல்லிட்டு உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லுடா. அவன் சொன்னா பாரு எனக்கு வேர்க்கடனா ரொம்ப பிடிக்கும். உன்னதங்களின் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு ஆண்டவர். ஆமென் சொல்லலாமா? அதை விட்டுட்டு மலிவான காரியங்களை யாரோட கேட்கிறாங்க. நான் உங்களை சொல்ல, நான் சொல்றது மந்தவெளி. ஏன்னா ஈவினிங் மந்தவெளி மீட்டிங் எனக்கு அங்கே போய் இதெல்லாம் மந்தபடி இல்லை, இதெல்லாம் பாடம் பார்க்க முடியாது. இப்படியே பிளேட் தூக்கி போறதா எங்க வேலை. அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சரியா? என்னை மீட்கும் பொருளாக தன்னை ஒப்பு கொடுத்த மனுஷன் யாருங்க அவரு? ஐயோ ஐயா நான் இந்த ஆளை கூட்டு வந்துட்டீங்க. இந்த இயேசு மனுஷன்றாங்க. என்ன போட்டுருக்குங்க? மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அவர் யார்? மனுஷனாகிய கிறிஸ்து சொல்லுவோம் இல்ல இயேசு கிறிஸ்துவாகிய மனுஷன் சொல்லலாமா? சரி இப்படி சொல்லுங்க. போட்டு பத்துனா பத்துக்கு போச்சுங்க. மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து எப்படியா இல்ல இயேசு கிறிஸ்துவாகிய மனுஷன் சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்? அப்ப யார் அவரு? மனுஷனா கடவுளா? இந்த கதையா வேணாம். ஏக்மா தோத்துடா. மனுஷனா கடவுளா? பத்தியா கண்டுபிடிக்கிறோம். சீடி போடலாமா? மனுஷனா கடவுளா? கடவுள் மாம்சம் மனுஷனால உலகத்துல பெரிய அதிசயம் தெரியுமா? கடவுள் யார்? என்ன பண்ண நான் யாரு? கொஞ்சம் போன மனுஷனா நீ அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷன் இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா மனிதனாக நான் இல்லை, மிருகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு என்ன நுழைஞ்சிச்சு? மிருகம் நுழைஞ்சிச்சு. அப்படி மிருகமாக மாறிவிட்ட மனிதனை மனிதனாக மாற்றும்படிக்கு கடவுள் மனிதனானா. இதுதான் ரகசியம். காரணம் என்ன? மனிதர்களை நேசிப்பதற்கு, அவருக்காக தன்னையே கொடுப்பதற்கு யாரும் வரலங்க. சரியா? சீமையினர் பாவமறியாத பரம்பொருளே உம்மை பாவமறியாத பரம்பொருளே உம்மை நாடமறந்தேன் நாயகனே. தாழ்மையில் நீ இருதிக்க என்னை மீட்டும் பொருளாக தாழ்மையில் நீ இருதிக்க பாவியன் பாவமன்றோ. தாழ்மையில் நீ இருதிக்க பாவியன் பாவமன்றோ. காரணமோ கருணை பொருளே, காரணமோ கருணை பொருளே. என்னை நேசித்ததே, என்னை நேசித்ததே ஏராளமாய் கிருபை ஏழையன் மேல் சொரிந்து நேசித்ததே. ஏராளமாய் கிருபை ஏழையன் மேல் சொரிந்து நேசித்ததே.
நரிகளுக்கு ரொம்ப ஏக்கமா சொல்றாரு இயேசுநாதர். நரிக்கு குழி இருக்கு. நான் படைச்ச நரி, நான் படைச்ச பறவைகள், அது கூடு இருக்கு. ஆனா மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க நம்பாங்க. அப்படிங்கிறது போன டிசம்பர் மாசம் வீட்டுல எல்லாம் குடியில் வச்சிருப்பீங்களே. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், குடியில் வச்சிருந்தாங்க. ஏசு பாப்பாங்க வச்சிருந்தாங்க. இவ்வளவு ஆசிரியப்பட்டு போக மாட்டாங்க. ஏன்? நிறைய குழிகள் இருக்குது, ஆகாய பறவைகளுக்கு கூடு இருக்கு. மனுஷனுக்கு வந்து தலை சாக்க இடத்துல இவங்க குடிசே வச்சுக்கிறாங்க. அங்க இருக்கிற ஜீவன். அப்பதான் இந்த பாட்டு, என் நெஞ்சுக்குள்ளே பிறந்து விட்டவரே, என் நெஞ்சுக்குள்ளே பிறந்து, என் நெஞ்சுக்குள்ளே பிறந்து விட்டவரே, இந்த முன்னாடி மீண்டும் உனக்கு எதுக்கையா? என் நெஞ்சுக்குள்ளே பிறந்து விட்டவரே, இந்த முன்னாடி மீண்டும் உனக்கு எதுக்கையா? புல்லனை மெத்தையும் வேண்டாம், வெள்ளை போடவும் வேண்டாம், என் மனசுல நீங்க பொறுக்க வேண்டுமே, என் மனசு மாசனத்தில் அமர வேண்டுமே. ஓ, என் நெஞ்சுக்குள்ளே பிறந்து விட்டாரே, இந்த முன்னாடி மீண்டும் உனக்கு எதுக்கையா? புல்லனை மெத்தையும் வேண்டாம், வெள்ளை போடவும் வேண்டாம், என் மனசுல நீங்க பொறுக்க வேண்டுமே, என் மனசு மாசனத்தில் அமர வேண்டுமே. ஓ, என் நெஞ்சுக்குள்ளே பிறந்து விட்டாரே. ஒரு நாள் நான் ஆச்சரியப்பாக்கம் போயிருந்தேன். நம்ம மேல்மருவத்துக்கு முன்னாள் ஆச்சரியப்பாக்கம். அங்கே மலை மேலே ஒரு கோயில் இருக்கு, கத்தோலிக்க ஆலயம். நான் எல்லாத்துக்கும் போவேன். திருப்பதி கோயிலுக்கு போயிருக்கிறேன். நான் கியூல நின்னேன் திருப்பதியில. என் கூட வேலை செய்யறவங்க என்னை கூட்டு போனாங்க. எல்லாம் அந்த கூட என்ன பழம் கூட, அது கூட வாங்கலாம். எனக்கு ஒரு கூட கூட வாங்கிக்கிறேன். நான் போய் கூட நிற்கிறேன். அவங்கெல்லாம் பேர் சொன்னாங்க. எனக்கு பேர் அப்படியே லாரன்ஸ்னு. ஆமா. கிறிஸ்டியன்? ஆமா. சாமி தான் பூஜை பண்றீங்க. நான் சாமி பூஜை பண்ண முடியாதா? எங்க? திருப்பதி கோயில். நாங்க மனசு வச்சா பெருமாளே பிரிஸ்லாட் சொல்லுவோம். எப்படா நான் கொஞ்சம் சாப்பிட்டா சொல்றேன். முதல்ல தெரியாதுமா ஒபி ரத்தம். ஒரு முறை கிருபானந்த வாரியார் சுவாமி எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. இன்னும் பாடி சரியா? அப்போ எப்பவுமே அவரு என்ன பண்ணுவாரு, நமஸ்காரம் அப்படின்னாரு. நான் பிரிச்சு ஆடுவேன். ஆன்மீக பெரியார் தான். அவரு பிறகு எவனோ ஆன்மீக பேசுறது இப்ப தமிழ்நாட்டுல இல்ல. அப்பட்டமான ஆன்மீக பெரியார், பரிசுத்தமான வாழ்க்கை நடத்துறாரு. எப்பவுமே நமஸ்காரம் அப்படின்னாரு. நான் பேசுவாருனே அப்படின்னு. ஒரு நாள் அவரு நமஸ்காரம் பேசலாம் அப்படின்னாரு. நான் நமஸ்காரம் அப்படின்னா. நமஸ்காரம் சொல்றீங்க? ஆமா நமஸ்காரம். அண்ணே இது எத்தனை நாமம் போடுறாங்க, அதுக்கு என்னென்ன அர்த்தம்? அது பகவானுடைய பாதம் அப்படின்னாரு. என்னது? பகவானுடைய பாதம். சரிங்க, நம்ம நெத்தில இருக்கு பகவானுடைய பாதம், பகவான் நெத்திலே போட்டு வச்சுக்கீங்கன்னா அது யாரு பாதம்? தம்பி என்ன நீ கொலைப்பாங்க? என் நெத்தில இருக்கு பகவான் பாதம், பகவான் நெத்திலே போட்டு வச்சுக்க அது யார் பாதம்? தெரியல. இயேசு பாதம். எப்போ போட்டாரு? ஏதே தொண்டை போட்டாரு. சர்ப்பத்தின் தலையை கொஞ்சம் யோசனை பண்ண தெரிஞ்சிடும். எங்களை மூளை போய் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு வச்சுக்கிறோம். அஞ்சு அப்போ அந்த இதுக்கு வச்சுப்போ அந்த கத்தோலிக்காரு அங்க ஒரு படம் பார்த்தேன்.
இது தெரியல, பாட்டுக்கு தெரியாது. சரியா? அப்போ அங்க மரியாள் வந்து கர்ப்பிணியா இருந்தாங்க. 25ஆம் தேதி தான் வயசுல பிறந்தாரு. எந்த பர்த் சர்டிஃபிகேட் ரொம்ப பேருக்கு இது அர்த்தமே தெரியாது. சரி இருக்கட்டும். அப்போ பிரசவத்துக்கு முன்னால் அந்த பொண்ணு எப்படி நடந்து போயிருப்பான்? நம்ம பொண்ணு எப்படி இருப்பாங்களா? மரியாதை அப்படி வந்து போனா சரி. அப்ப சப்போஸ் அந்த முழு நிறைவான கர்ப்பிணி பானமாக்கு வந்திருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அன்னை மாதிரி அவசரமா பெத்தரை நோக்கி நடந்தாலும் பானமாக்கு ஒரு பொண்ணு வந்தாங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்களா, இல்ல தெருவிலே படுக்க விட்டுருக்கீங்களா? அன்னை மாதிரி அவசரமா பெத்தரை நோக்கி நடந்தாலும் இடைவெளி சத்திரத்தில ஒன்று பணம் கேட்பாங்க. அன்னை மாதிரி அவசரமா பெத்தரை நோக்கி நடந்தாலும் இடைவெளி சத்திரத்தில ஒன்று பணம் கேட்பாங்க. ஒன்று அரசு பணத்து கொடுப்பாங்க. அடுத்தொரு ஒன்று காசு கண்டிஷனா கேட்பாங்க. நித்தியத்தில் சேர்க்க வந்தவரே கெட்டு போன நித்தியத்தில் சேர்க்க வந்தவரே கெட்டு போன உலகம் எதுக்கடா? மாட்டு கொட்டில வேணாம் அரசு ஆஸ்பத்திரி வேணாம். மாட்டு கொட்டில வேணாம் அரசு ஆஸ்பத்திரி வேணாம். எங்க மனசுல நீங்க பாருங்க நான் பாருங்க கேட்டுச்சு. எனக்கு கேட்டு தபரா சத்தம் கேட்குது. அவங்க பார்த்தேன் பாடுற சத்தம் ஒரு வரி கேட்க மாட்டேன். டமுக்கு வச்சு சேரவங்க. அன்னை மாதிரி அவசரமா பெத்தரை நோக்கி நடந்தாலும் இடைவெளி சத்திரத்தில ஒதுங்க பணம் கேட்பாங்க. ஒட்டு குழந்தை திட்ட ஒண்ணு அரசு வகுத்து கொடுத்தாலும் படுத்தொழுவோம் ஒதுங்க காசு கட்டி சொன்னா கேட்பாங்க. நித்தியத்தில் சேர்க்க வந்தவரே அநேகரை விட்டு பரலோகத்துக்கு போறாமல் இங்க குச்சடி இருக்குல்ல. இந்த உலகம் நிலையில்லாத உலகம், நிலையற்ற ஐஸ்வர்யம். இன்னைக்கு பணக்காரனா இருக்கலாம், நாளைக்கு பிடிக்குமா? இந்திய தேசத்திலேயே இந்த ஜெயலலிதா அம்மா மாதிரி ஐயோ அந்த பங்களாவை போய் பார்த்துட்டு வந்தேன். நான் இங்கிலாந்து மகாராணி அரண்மனையை பார்த்தேன், இதுவும் பார்த்தேன். ஐயோம்மா நான் இங்கிலாந்து மகாராணியுடைய அந்த அரண்மனை கூட எவ்வளோ சிறப்பாக இருக்குத நான் பார்க்கல. என்ன ஆச்சு என்ன ஆச்சு? அடக்கம் பண்ண கூட ஒரு இடம் இல்லை. உள்ள போனா மூச்சு, வெளியே போனா அவ்வளவும் போச்சுட்டு வாய்க்கு. எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு, இன்னைக்கு கண்ணை மூட்டா எங்க அப்பா பாடுபட்டு இருக்காங்க. என்ன வேணும்? இதை விடவா? இருக்கும் வரை என் ஆண்டவரோடு கூட இருப்பேன், இறந்த பிறகும் அவரோடு கூட இருப்பேன். அந்த நிச்சயம் இருக்கும் வரை ஏன் தெரியுமா? அவர் என்னை நேசித்த என்னை நேசித்த அவரை உம்மாலே கூடாததொன்றும் இல்லை. அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமில்லை. ஆனா இயேசு சொன்னார், என்னை விசுவாசிப்பவருக்கு எல்லாம் கூடும். சரியா? உம்மாலே கூடாததொன்றும் இல்லை, என்னாலும் கூடும். நீர் கொடுத்தால் மலை மேடு உருளும், கடலோடு அவிழும், கடுகளவும் விசுவாசத்தினார். மலை மேடும் கடலோடு அவிழும், கடுகளவு விசுவாசத்தினார். நான் உம்மை நேசிக்கிறேன், கல்வாரி தென்றலை சுவாசிக்கிறேன், இன்னும் அதிகமாய் நேசிக்கிறேன். தேவா உம் வார்த்தையை தியானிக்கிறேன், இன்னும் அதிகமாய் நேசிக்கிறேன். தேவா உம் வார்த்தையை தியானிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன்.
எல்லாம் கொடுத்தாரு கடவுள். ஏதேன் தோட்டத்தில் ஊரு நன்மையும் குறைபடலை. நான் சந்தோஷமா இருந்தான். யார் எதனால அதை இழந்தான்? கடவுளுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாம் மேல வச்ச குற்றச்சாட்டுனா தெரியுமா? நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் உன் மனைவியின் வார்த்தைக்கு சிஞ்சா. ஆதாம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு. ஆபிரகாமை பற்றி சொன்னார். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயின் வார்த்தைக்கு சிஞ்சா கெட்டு குதிச்சோம். ஆகாப் அரசன் தன் மனைவியாகிய ஏசபேலின் வார்த்தைக்கு சிஞ்சா. புதிய ஏற்பாட்டுல அனனியா தன் மனைவியாகிய சப்பீராவின் வார்த்தைக்கு சிஞ்சா. ஆனா எங்க வீட்டுல சமாதானம் இருக்கணும்னா என் பொஞ்சாதி பத்தி சிஞ்சா. நர்சாரி சிஞ்சா. ஆனா கிறிஸ்து தன் மனைவியாகிய திருச்சபைக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். உண்மையான சிங்சாப்பை பேசுறதான் என்ன அன்பு. நான் கேட்கறதுக்கு முன்னாடி தன்னை ஒப்பு கொடுத்தாங்க இல்லையா? அதான் பறவையை பாருனாரு, பூவை பாருனாரு. இந்த பூவுக்கு தன் அழகு எங்கிருந்து வந்துச்சு? இந்த பறவைக்கு யாருங்க சாப்பாடு கொடுக்குறது? கூண்டு வச்சு போடுவான், அதுல வானத்துக்கு பறக்கிறார். அதான் பறவைகளை பார், அவை விதைப்பதும் இல்லை, அறுத்தது எல்லாம் களம் சேர்ப்பதும் இல்லை. பசியோடு பறந்த பறவை பார்த்ததில்லையே, பிழை போட்டும் பரமனேசு துணை இருக்கையிலே, பிழை போட்டும் பரமனேசு துணை இருக்கையிலே, கேட்டதையெல்லாம் தருவாரே சுராஜனே, கேளாததும் தருவாரே, கேட்டதையெல்லாம் தருவாரே சுராஜனே, கேளாததும் தருவாரே. வண்ணமலர்களை பார், அவை உழைப்பதும் இல்லை, வண்ணமலர்களை பார், அவை உழைப்பதும் இல்லை, உடைகளுக்காக அவை உற்பதும் இல்லை, அவை போல அழுதுமே நமக்கில்லையே, சாலமோனும் அதுபோல அழிந்ததில்லையே, அவை போல அழுதுமே நமக்கில்லையே, சாலமோனும் அதுபோல அழிந்ததில்லையே, சாலமோனும் அதுபோல அழிந்ததில்லையே, கேட்டதையெல்லாம் தருவாரே சுராஜனே, கேளாததும் தருவாரே. அம்மிக்கு கும்மிக்கு மடியில் சார்ந்து விண்வெளி தருவார். எப்படி அம்மிக்கு எப்ப கொடுப்பாரு? மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் மத்தேயு சுவிசேஷம் 7:7 எங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும். மத்தேயு சுவிசேஷம் 7:7 எங்களுக்கு பிடிக்கும். ஆனா லூக்கா சுவிசேஷம் 6:38 நினைச்சா மனசு கசக்கும். ஆனா லூக்கா சுவிசேஷம் 6:38 நினைச்சா மனசுக்கு கசக்கும். ரொம்ப கசக்கம், ரொம்ப கசக்கம். ஏமா கேட்டு கேட்டு ரொம்ப பழகி போச்சு, கேட்டு கேட்டு ரொம்ப பழகி போச்சுங்க, கேட்டு கேட்டு ரொம்ப பழகி போச்சுங்க, கேட்டு கேட்டு ரொம்ப பழகி போச்சு. இப்ப கொடுக்க சொன்னா அது மனசே இருக்குமா? மத்திய சுவிசேஷம் 7:7 எங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும். மத்திய சுவிசேஷம் அம்மிக்கு குளிக்கு மடி சரிந்து விண்வெளி தருவார், அம்மிக்கு குளிக்கு மடி சரிந்து விண்வெளி தருவார். நீ அளந்து கொடுக்கும் மலருவோ, நீ அளந்து கொடுக்கும் மலருவோ, படி தருவார். அறிவியாத
நீங்கள் எந்த அளவில் அளக்கிறீர்களோ அந்த அளவின்படிதான் சும்மா கொடுத்துட மாட்டாரு. நான் விசுவாசித்து பேசுகிறேன்னு சொன்னான். சரியா? இவர் 12 வாசிங்க. ரொம்ப அழகான வழி கொடுத்துருக்காங்க. கர்த்தரை கீழ்ப்படி நீ கேட்காம கொடுப்பாரு. ஆகையா எத்தனை சாட்சிகள் சாட்சிகள் எங்க இருக்கு? சாட்சி எனக்கு சூழ்நிலை சாட்சி. அப்ப எனக்கு யார் சாட்சி சொல்லணும்? அவங்க தான் சொல்லணும். நான் வந்து போனேன், ஒல்லியாக இருந்தேன், குட்டாப்பாக விட்டேன், கருப்பாக இருந்தேன், வெள்ளி மற்றவங்க சாட்சி சொல்லணும். நான் சாட்சி சொல்லிக்கிறேன். எங்கள் ஊரில் எங்கள் சர்ச்சில் ஒரு ஐயா ஒரு அம்மா சாட்சி சொல்லிச்சு. நான் எங்கள் சபையில் மாத்திரம் சாட்சி யாரும் சொன்ன முதல்ல எனக்கு சொல்லுவேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு அதை சென்சார் பண்ணி வெட்டி ஒட்டி இந்த மாதிரி இதெல்லாம் கட்டு இதெல்லாம் இது மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவேன். மீறி ஒன்று மைக் ஆஃப் பண்ணிடுவேன். பாஸ்டர் தைரியமாக இருக்கணும். ஐயா அது சொல்லி என்னப்போ ரொம்ப ஏற்றி விட்டாரு. எங்கள் வீட்டுக்காரங்க என்ன என் புள்ளியோ டிக்கெட் வாங்காம ட்ரெயின் ஏற்றி விட்டாரா? அது பேர் என்ன? திருட்ரை. என்ன எங்கள் பிள்ளைங்களை எங்கள் வீட்டுக்கு ட்ரெயின் டிக்கெட் வாங்க ஏற்றி விட்டாரா? நான் ஜபம் பண்ணே வந்தேன். ஓகே ஆண்டவரே ஹல்லேலூயா ஓ பாபா நீமா 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 டீச்சர் வரக்கூடாது ஹல்லேலூயா ஹல்லேலூயா டீச்சர் ஓப்பா சந்தால தீரமா டீச்சர் வரக்கூடாது ஹல்லேலூயா ஹல்லேலூயா யாசர் பாடி பரம்பூர் வர வரைக்கும் டீச்சர் வர ஹல்லேலூயா. வேலைக்கு வானா சார். இது திருப்பதியில வந்து ஆவியோட சொன்னாங்க. என்ன குறிச்சு மற்றவங்க சாட்சி சொன்னாங்க. சொல்றாங்களா மற்றவங்க? வந்துச்சு பாட. அப்போ திரளான சாட்சிகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்க. என்னை எதெல்லாம் பாரப்படுத்துதோ, எதெல்லாம் என்ன இந்த உலகத்துல பாரம் இருக்கு. பாரம் சுமக்கிறவங்க இருக்கிறாங்க, பாரங்கள் இருக்குது. அந்த பாரத்தை நெருங்குகிறப்பா நெருங்கி நம்ம தூரத்தில் கூட கிட்டு வரும். அப்ப என்ன பண்ணணுமா? இத சுலபமான வேலை. தலை கீழே வந்து நினைச்சுக்கிறீங்க, தூசி ஒட்டிக்கிட்டு என்ன பண்ணுவேன்? அவ்வளவுதான். அது விட்டு ஓடுறான்னா பார்த்துக்கலாம். பிசாசாய பார்த்து சொல்லி காட்டிருப்பான். ஆடு ஒன்றே என் பிள்ளையா மாத்திருக்கிறேன். ராமன் சொல்லலாம் மிக எளிதாக. அப்புறம் தள்ளிட்டு யாரு? நீப்பா விசுவாசத்தை துவக்குகிறவரும் சரியா? விசுவாசத்தை துவக்குபவரும் துவக்குறது அவர் தான். இது நீங்க வந்த உங்களால் உண்டானதல்ல மீட்பு கிருபையினி வல்லவா. நம்மில் விசுவாசம் துவக்கிடும் தேவன், நம்மில் விசுவாசம் துவக்கிடும் தேவன் முடிவு பரியந்தம் நடத்திடுவார், முடிவு பரியந்தம் நடத்திடுவார். நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுவே, நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுவே. நாதன் தேசத்தோடு இருப்பதார், அவர் சிலுவையால் தீமையே எனது வாழ்க்கையே. நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுவே, நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுவே.
விருப்பமும் செய்கையும் உண்டாக்கும் தேவன், விருப்பமும் செய்கையும் உண்டாக்கும் தேவன், முடிவு பரியந்தம் நடத்திடுவார், முடிவு பரியந்தம் நடத்திடுவார். நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுவே, நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுவே, நாதன் இயேசுவோடு இருப்பதா. அப்படியானால் இந்த புதிய ஆண்டை துவங்கி வந்திருக்கிறோம். 2021 வந்துச்சு. புது வருஷம் அதுவுமா என்ன பிரசவம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க மாயவரத்துல. நான் சொன்னேன் 2021 உங்கள் வீட்டிலே கேலண்டர் மாத்திரம் தான் புதுசாக இருக்கும், மிச்சம் எல்லாம் பழசதான். எனக்கு 60 கல்யாணம் நடத்தினாங்க. அப்போ எங்க 2 பேரும் உட்கார வச்சுட்டு என் பிள்ளைய உட்கார வச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டு மாதெல்லாம் போட்டு உட்கார வச்சுட்டாங்க. அப்போ என் பையன் வந்தான், என்னப்பா சுவாகமாக இருக்கிறேன் அப்படின்னா, அது வேற மேட்ரு என்ன சொல்லுப்பா. நான் உன்னால முடியாதுடா சொல்லுப்பா என்னப்பா. இல்லடா பேண்ட்டு புதுசு, மாலை புதுசு, கொஞ்சம் மட்டும் பழைய கொஞ்சம் எடுத்துருந்தாங்க. மனசாட்சி நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, இந்த புதிய வருஷத்துல கேல் தோத்து வேற புதுசா வந்துருக்கா என்ன? அப்படி நான் என்ன செய்யணும்? சூழ்நிலைகளை மாத்துங்க ஆண்டவர் சொல்லாததுக்கு சூழ்நிலைக்கு தான் என்ன மாத்துங்க ஆண்டவர் சொன்ன. நான் ஒரு புதிய மனிதராக மாறிட்டான். என் வாழ்க்கையில எந்த மகிழ்ச்சியும் குறைவே எனக்கு நாம சொல்லலாமா? அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்டு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏன்னா நாங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கணும், போகிறோம், ரொம்ப வேலை இருக்குது. வாசிங்கள் எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை வாசித்து நிறைவு செய்யும். இனிமேல் சீட்டு வந்தால் வாங்கிக்க மாட்டோம். அது என்ன அது போய் போய் வந்துருக்கிறீங்க, ஸ்டவ் பத்து வயசு வந்துருக்கீங்களா? சரி படிங்க. அந்தபடி பழைய மனுஷனை களைந்து போட்டு 24 தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட யார் அந்த புதிய மனுஷன்? அநேக நம்மை மீட்கும் பொருளாக தன்னை கொடுத்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து. சரிமா? அப்ப இயேசு யாரு? எனக்கு பதிலாக மனுஷனாய் வந்து ராமன் சொல்லாமா? என்ன அன்பியா, கடவுள் மனுஷனாயிட்டாங்க. இதை விட உங்க அற்புத அதிசயம் தேவையா இல்லையா? ஒரு புதிய மனுஷனாய் அவரை நான் அணிந்து கொண்டான். எனக்கு ட்ரெஸ் யாரு? அவர் தான். இப்ப ட்ரெஸ் வச்சு ஆள் அடையாளம் பிடிக்கிறாங்க. சப்பாரி கடந்தா தான் ஐயா நல்லா இருக்கிறாரு, உள்ளது தோணும் போடு தெரியாது, உள்ளது தோணுல. ஆனா மேல பார்த்தா சப்பாரி. சரியா? ட்ரெஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம், வச்சு கண்டுபிடிக்கலாம். பச்சை கலர் போட்டா முஸ்லீம், வெள்ளை வெளியே ட்ரெஸ் போட்டா பெரிய கோஸ்டேன். ஒரு முறை நான் ட்ரெயின் வந்திருக்கிறேன். நம்ம ஓமன் ராபர்ட்ஸ் ஐயா பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட்டு நான் போயிருந்தேன். டிஜே சொன்னேன் ஜீவன் எல்லாம் வருஷம் உட்காந்துக்கிறோம். நான் பக்கத்து போனோம். அப்பெல்லாம் சாதாரணமா அவங்களை சந்திக்க முடியும். இப்பெல்லாம் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் அவங்களை சொல்லவே முடியும். நம்ம சர்வசாதாரணமாக உட்காந்துப்போம். அப்போ காலையில் மார்னிங் கல்யாணத்துக்கு கிளம்பும்போது ஷேவ் பண்ணும்போது என்ன பண்ணேன், இழுத்துனேன். இது லேசாக அது கட் ஆயிடுச்சு. அது கட் ஆயிடுச்சு. ஐயோ 1.25 நிமிஷம் போனா கிண்டல் பண்ணுவோம் சொல்லி என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாக எடுத்துட்டேன். மொத்தம் வந்தாங்க. அப்போ கவர்மெண்ட் வேலை செய்யறாங்க. எப்போ ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்தீங்கன்னா பாவி கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்யலாம், நம்ம வேலைக்கு வேட்டு வச்சுருவோம் பொழுது. என்னடா எப்போ ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி வந்து ஃபுல் டைமா? ஆமாம், மீஸ் எடுத்துக்கிறியா? மீஸ் எடுத்தா ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி, மீஸ் வச்சா பார்ட் டைம் மினிஸ்ட்ரி.
இப்போ முட்டை அடிச்சா எங்க குடிச்சாலும் தெரியலப்பா. ஆனால் நான் அணிந்து கொள்ள வேண்டிய ஒருவர் உண்டு, புதிய மனுஷனாக இயேசு கிறிஸ்து. நான் புதிய மனுஷனாக இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொண்டவனாக இருந்தால் உலகம் என்னை பார்ப்பது யார் பார்ப்போம்? பேர் மாத்திரம் ஏசு பாதம். பேர் என்ன? ஏசு பாதம். மத்தியானம் 12 மணி ஆச்சுன்னா அங்க கடையில் போய் நிற்கும். எந்த கடையில இல்ல, இனிமேல் சீட்டு வந்து 500 ரூபாய். ஏய் மாறி முடிஞ்சிச்சுடா, சரியா? அப்போ இந்த உலகம் என்னிலே இயேசுவை பார்க்க வேண்டாம். எனக்குள்ளே இயேசு இல்லாததுனால படத்திலும் சித்திரங்களிலும் சிலைகளிலும் இயேசுவை உலகம் தேடிக் கொண்டிருக்கிறது, சரியா? இப்போ உலகம் யார் இயேசுவை எங்க பார்க்கணும்? என்ன பார்க்கணும்? நடமாடும் இயேசு கிறிஸ்துவாக நான் மாறிவிட்டால் இந்த உலகத்துல நீ டிராக்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீயும் நானும் நடமாடும் சுவிசேஷங்களாக மாற வேண்டும். அப்பதான் நீங்கள் நம்ம என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொண்டவர்களாக, என் பேச்சில் இயேசுவை பார்க்கணும், என் பார்வையில் இயேசுவை பார்க்கணும், என் வாழ்க்கையில் இயேசுவை பார்க்கணும், என்னிலே இயேசுவை பார்க்க வேண்டும். அப்பதான் இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கும். ஏன்னா என் வாழ்க்கையில எனக்காக தன்னை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவை எனக்குள் தரித்து கொண்டனாக, அப்பதான் என் வாழ்க்கையில வெற்றி. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், எல்லாமே அமைதல். எதை காற்று பிரபசனமா உங்களை பாடம் நடத்தும்போது பசங்க வந்து சரிட்டா இருக்க சொல்ல ஸ்கூல் பசங்களை அழைக்கின்றாங்க. நீங்க ஸ்கூல் பசங்களை அடக்க முடியல, எங்க கடல் நீங்க நான் அடக்கிறது. அதை அடக்கணும்னா எனக்குள்ளே இருக்கிற இயேசு வெளிப்படையாக தெரியணும், சரியா? அப்படி அமர்ந்த வண்ணமாகவே கண்களை முடிந்த வண்ணமாக இந்த 42வது இன்னும் எத்தனை நூற்றுக்கணக்கான ஆண்டுகளானாலும் என் வாழ்க்கையில இயேசு பிரதிபலிக்காவிட்டார். என் வாழ்க்கையில நானே இயேசுவாக மாற வேண்டும். இந்த உலகம் எனக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும். இது ஒன்னே ஒண்ணு, நான் உண்மை போல மாறணும். இந்த ஒரு விண்ணப்பம் போறேங்க, நான் அவரை போல மாறிவிட்டால் எல்லா ஆசீர்வாதம் எனக்கு சொந்தம். மிகுந்த பயபக்தியோடு கூட இந்த உடன்படிக்கையை என் கூட சேர்ந்து நீங்க பாடலாம் சொல்ல போறீங்க. ஒரே உள்ள உம்மை போலவே மாறிடுவேன் சொல்லுங்க. உம்மை போலவே மாறிடுவேன், உள்ளத்தால் நீதம் போற்றிடுவேன். என் உள்ளத்துக்குள்ள இருந்து அந்த துதி ஆராதனை வரணும், வாயிலிருந்து வரணும், முதல்ல வருது ஒரே ஆரவாரம் கூச்சல். உள்ளத்திலிருந்து அவரை போல மாறினவர்கள் சொல்லலாம். உம்மை போலவே மாறிடுவேன், உள்ளத்தால் நீதம் போற்றிடுவேன். உம்மை போலவே மாறிடுவேன், உள்ளத்தால் நீதம் போற்றிடுவேன். விசுவாச பாதையே ஜெயமாக வாழ்ந்திடுவேன். விசுவாச பாதையே ஜெயமாக வாழ்ந்திடுவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். மிகுந்த பயபக்தியோடு கூட என் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெறுகிறவனா இயேசு கிறிஸ்து எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர். அவர் மூலமாக எனக்கும் வெற்றி. கைதிரி பாடலாமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.